இன்னைக்கு நான் சொல்ற இந்த கிச்சன் டிப்ஸ் உங்க எல்லாருக்குமே எல்லா இல்லத்தரசிகளுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா நீங்க முழுமையா லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. வணக்கம். இது உங்கள் ஆர்எஸ்டி ஹெல்த் கிச்சன். யாராவது என் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் டிப் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் நீளமான டம்ளரு. இந்த வாய் பகுதி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நமக்கு ஷார்ப்பா இருக்கும். கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கிற மாரி எடுத்துக்கிட்டு, நம்ம இது மாரி மட்டை தேங்காய் நமக்கு கல்யாணத்துக்குலாம் போனா குடுப்பாங்க. இது உரிக்கிறது பார்த்தீங்கன்னா, அவ்ளோ கஷ்டமா இருக்கும். ஃபர்ஸ்ட் இது மாரி இந்த டம்ளர்ல நல்லா இத எல்லா பக்கமும் நல்லா இது மாரி நல்லா கொத்தி கொத்தி இது மாரி நீங்க எடுத்துருங்க. நீங்க கொஞ்சம் பொறுமையாவே பண்ணலாம். ரொம்ப வந்து ஹா ஹார்ஷா பண்ணணுன்ற அவசியமும் கிடையாது. நீங்க பொறுமையாவே இது மாரி கொத்தி கொத்தி எடுத்தீங்கனாலே, நமக்கு வந்து நல்லா ஒரு கேப்பா நமக்கு கிடைச்சிரும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த கேப்ல நீங்க கையில இருந்து பிடிச்சு இழுக்கிறதுனா இழுக்கலாம். சப்போஸ் உங்களால முடியல அப்படின்னும்போது, இது மாரி கத்திய இந்த கேப் இருக்கு பார்த்தீங்களா? அந்த கேப்ல இது மாரி நல்லா உள்ள விட்டு, ஒரு திருப்பு திருப்புனீங்கன்னா, அந்த மேல இருக்கிற நாரெல்லாம் நல்லாவே நமக்கு பிரிஞ்சு வந்துரும். எடுக்கறதுக்கும் நமக்கு ஈஸியா இருக்கும். இது பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கத்துல நம்ம எடுத்துட்டா போதுங்க. மீதியெல்லாம் நம்ம ஈஸியாவே நம்ம எடுத்துடலாம். அ உங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா, கத்தி வச்சு லைட்டா இது மாரி நம்ம கட் பண்ணிட்டோன்னும்போது நமக்கு ஈஸியா இருக்கும். இது மாரி தேங்காய் உரிக்கிறது கஷ்டம்லாம் ஒண்ணுமே இல்லங்க. நீங்க இது மாதிரி நீங்க செஞ்சுட்டு, உரிக்கும்போது நம்ம வந்து ஈஸியாவே உரிச்சிடலாம். நம்மகிட்ட ஒரு ஸ்ட்ராங்கான கொஞ்சம் ஒரு ஷார்ப்பான அதாவது அந்த டம்ளரோட வாய்ப்பகுதி கொஞ்சம் ஷார்ப்பா இருந்தா கரெக்ட்டா இருக்கும். நமக்கு ஈஸியாவே உரிச்சிடலாம். கண்டிப்பா நீங்க இது மாரி ட்ரை பண்ணுங்க. இதுக்காக நம்ம வந்து அருவா தான் வச்சு நம்ம அந்த தேங்காய் உரிக்கணுன்ற அவசியமே கிடையாது. நம்ம வீட்ல இருக்க இந்த டம்ளர் இருந்தாலே போதுங்க. இத பார்த்தீங்கன்னா, அந்த நாரெல்லாம் கொஞ்சம் ரொம்ப ஒரு மாரி இருந்துச்சு. அதையும் இந்த டம்ளர் வச்சு நல்லா இது மாரி நீவி விட்டீங்கன்னா, அந்த நாரெல்லாம் நமக்கு அழகா வந்துரும். பாருங்க, இப்ப நம்ம வந்து தேங்காய் நம்ம உரிச்சிட்டோம். நம்ம கல்யாணத்துக்குலாம் போனா நமக்கு இது மாரி தான் வந்து தாம்பூல பேக்ல இந்த மாரி மட்டை தேங்காய் தான் போட்டு தருவாங்க. இப்போ நம்ம இந்த நார என்ன பண்ணலான்றது பார்க்கலாம். இந்த நாரெல்லாம் பார்த்தீங்கன்னா, நல்லா இது மாரி சின்ன சின்னதா இது மாரி பிரிச்சு எடுத்துக்கோங்க. பிரிச்சு எடுத்துட்டு அதில பார்த்தீங்கன்னா, எவ்வளோ தூசு கீழ கிடக்குதா உங்களுக்கு தெரியுதா? இத நம்ம இது மாரி கையிலேயே சுருட்டிக்கலாம். இதுக்காக நம்ம ஊசி நூல் வச்சு நம்ம தைக்கணுன்ற அவசியம் கூட கிடையாது. இது மாரி கையிலேயே உங்களுக்கு எவ்வளோ சைஸ் உங்களுக்கு உங்க வீட்ல இருக்க உங்க பாத்திரத்த தேய்க்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ சைஸ்க்கு வேணுமோ, அதுக்கேத்த மாரி நீங்க இந்த நார ரெடி பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா, என் கைக்கு தகுந்த மாரி நான் ரெடி பண்ணிட்டு, இது பார்த்தீங்கன்னா, நமக்கு பூண்டு, தக்காளி, வெங்காயம்லாம் நமக்கு இது மாரி ஒயர் பேக்ல தான் வருது. அத நான் எடுத்துக்கிட்டு நல்லா இத நாட் போட்டுக்கலாம். இது மாரி நீங்க நாட் போட்டுக்கிட்டு யூஸ் பண்ணும்போது நமக்கு தேய்க்கிறதுக்கு நல்லாருக்கும். இதுல இருக்க வந்து அந்த நாரெல்லாம் கீழயும் விழாது. ஏன்னா நம்ம இத வந்து வல மாரி போட்டுருக்கோம் இல்லையா? அதுவும் நமக்கு விழாது. இதுக்காக நம்ம கடையில காசு குடுத்து நம்ம ஒரு ஸ்க்ரப்பர் வாங்கணுன்ற அவசியமே இல்லங்க. இது மாரி நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. சூப்பரா இருக்கும். கண்டிப்பா உங்க வீட்ல நீங்க ட்ரை பண்ணுங்க. இப்போ நம்ம இந்த தேங்காய் உரிச்சோம் இல்லையா? இத உடைச்சாச்சு. இத நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணலான்றது பார்க்கலாம். அ இத வந்து நீங்க இந்த பக்கம் இருக்கு பார்த்தீங்களா? இது வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு யூஸ் பண்ணணும். ஆ குடுமி பக்கம் இருக்கிறது. ஏன்னா, நமக்கு அங்க தண்ணி நிக்கும் இல்லையா? சீக்கிரமா கெட்டு போயிடும். அதனால ஃபர்ஸ்ட்டு நீங்க தேங்காய் உடைச்சீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு நீங்க அத யூஸ் பண்ணிடுங்க. இப்ப நம்ம தேங்காவ எப்படி எடுக்கலான்னு பார்க்கலாம். இது மாரி தேங்காவ எடுக்கிறதுக்கு இது மாரி ஒரு எக்யூப்மென்ட் இருக்கு. அது இல்லாம நீங்க உங்க வீட்ல இருக்க ஸ்பூன் இருக்கு பார்த்தீங்களா? பின்பகுதி. அத வச்சு நீங்க அழகா தேங்காவ நம்ம நல்லா வந்து இது மாரி ஸ்லைஸா எடுத்துடலாம் பாருங்க. நான் இந்த ஸ்பூன் வச்சு தான் எடுக்கிறேன். நம்ம ரொம்ப ஈஸியா எடுத்துடலாங்க. இதுக்காக இந்த இது வாங்கணுன்ற அவசியமும் கிடையாது. நம்மகிட்ட இருக்க ஸ்பூனே போதும். அழகா நமக்கு எவ்வளோ சைஸ்க்கு வேணுமோ அதுக்கேத்த மாரி நீங்க கட் பண்ணி இது மாரி எடுத்துக்கலாம் பாருங்க. நம்ம இது மாரி எடுத்தாச்சு. இப்ப நம்ம துருவணும் அப்டின்னாலுமே, நம்ம வீட்ல ஸ்போர்க் இருக்கு பார்த்தீங்களா? இத வச்சு நம்ம அழகா துருவிக்கலாம். இதுக்காக நம்ம துருவல் இந்த மிஷின் வாங்கணுன்ற அவசியமும் கிடையாது. நீங்க இந்த மாரி பீஸா போட்டீங்களா? இத நீங்க மிக்ஸில ஒரு ஓட்டு ஓட்டுனா கூட நல்லா ஒரு ஒரு பஞ்சு மாரி நமக்கு வந்து இந்த தேங்காய் பூ கிடைச்சிரும். அப்படி இல்ல, நீங்க உடனே நமக்கு வேணும் அப்படின்னா, இது மாரி ஸ்போர்க்க வச்சு நல்லா இது மாரி துருவுனாலே போதுங்க. நல்லா பூ மாரி நமக்கு அந்த தேங்காய் பூ சூப்பரா நமக்கு கிடைச்சிரும். கண்டிப்பா நீங்க உங்க வீட்ல இதெல்லாம் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிள் டிப் தான். நம்ம அவசரத்துக்கு நமக்கு யூஸ் பண்றதுக்கு இது மாரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பாருங்க சூப்பரா நமக்கு வந்துடுச்சு. இது பார்த்தீங்கன்னா, தட்டு வச்சு தான் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. நம்ம வந்து அ பீன்ஸு இல்லன்னா எதுக்காவது நம்ம டக்குன்னு தேங்காய் துருவி போடணும் அப்டின்னும்போது, இது மாரி ஒரு தேங்காய் இது மாரி எடுத்துட்டு, இதில அழகா துருவி நம்ம டக்குன்னு நம்ம யூஸ் பண்ணலாம்.
உங்களுக்கு வேலையும் மிச்சமாகும், டைமும் சேவ் ஆகும். கண்டிப்பா இந்த டிப் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் போட்டுட்டு பாருங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம துருவுனோம் இல்லையா? இது எப்படி எடுத்து வைக்கலான்றத பார்க்கலாம். நான் பார்த்தீங்கன்னா, இது மாரி ஒரு பிளாஸ்டிக் டப்பால இத எடுத்து நம்ம ஃப்ரீசர்ல வைக்கணுங்க. ஃப்ரீசர்ல வச்சு ஒரு 2 நாள் வச்சு நீங்க யூஸ் பண்ணலாம். 2 நாள் வந்து யூஸ் பண்ணுங்க. ரொம்ப நாள் வச்சு யூஸ் பண்ணாதீங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, மீதி இருக்க தேங்காவ கூட நீங்க இது மாரி துருவி வைக்கலாம். இல்ல கட் பண்ணி வைக்கலாம். ஆனா, நீங்க முழுசா வைக்கிறீங்க அப்படின்னம்போது, இது மாரி ஒரு பாகத்த எடுத்துக்கோங்க. இதுல லைட்டா நம்ம யூஸ் பண்ற தூள் உப்பு இருக்கு பார்த்தீங்களா? அத வந்து நம்ம ஃபுல்லா இந்த தேங்காய்ல படுற மாரி எல்லா பக்கமும் நம்ம இது மாரி அப்ளை பண்ணிட்டு, நீங்க ஃப்ரிட்ஜ்ல வைக்கும்போதும் நமக்கு இந்த தேங்காவோட இந்த வெள்ள தன்மைலாம் போகாம நல்லாவும் இருக்கும். இதுவுமே நீங்க 2 நாள் வச்சு யூஸ் பண்ணுங்க. சப்போஸ் உங்க வீட்ல ஃப்ரிட்ஜ் இல்ல அப்டின்னம்போது, இல்ல ஃப்ரிட்ஜ் ரிப்பேர் ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா, நீங்க வந்து இது மாதிரி வெளியிலயே வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா 2 நாள் நம்ம யூஸ் பண்ணலாங்க. அதாவது ஒரு பாத்திரத்துல இது மாரி தண்ணி ஊத்திக்கோங்க. அதுல தேங்காவ போட்டுக்கோங்க. போட்டுட்டு முழுசா முழுகுற அளவுக்கு தண்ணி ஊத்திக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா, காலையில, நைட்டு நம்ம தண்ணி மாத்தணும். அப்பதான் நல்லாருக்கும். இது மாரி நீங்க வச்சு யூஸ் பண்ணும்போது, நீங்க வெளியிலேயே கூட தேங்காவ வச்சு அத வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. கண்டிப்பா உங்களுக்கு புடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுட்டு பாருங்க. நெக்ஸ்ட் டிப் பார்த்தீங்கன்னா, இது மாரி நமக்கு டிஃபன் வாங்கும்போதோ, இல்லன்னா ஏதாவது குருமா வாங்கும்போது நமக்கு பாக்ஸ் கிடைக்கும். இத ஒரு ஆர்கனைசரா நம்ம மாத்தலாம். ஃபர்ஸ்ட் இத நம்ம மூடிக்கிறேன். மூடிட்டு ஒரு கத்திய சூடு பண்ணி, நீங்க இது மாரி நான் எப்படி ஹோல்ஸ் போடுறேனோ, அது மாரி ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. இதுல பார்த்தீங்கன்னா, நான் வந்து அரிசி நான் சேர்த்துக்கிறேன். அப்படி இல்லன்னா கல்லுப்பு இருந்தாலும் நீங்க சேர்த்துக்கலாங்க. இது நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ் பண்ற கத்தி, கத்திரிக்கோல்லாம் இருக்கு பார்த்தீங்களா? அதெல்லாம் நம்ம இதுல வந்து அந்த கேப்பா இருக்கு பார்த்தீங்களா? அதுல இது மாரி சொருகி வைக்கலாம். இது மாரி வைக்கும்போது நமக்கு எடுக்கிறதுக்கும் நல்லாருக்கும். ஈஸியாவும் இருக்கும். கண்டிப்பா உங்க வீட்ல இது மாரி பாக்ஸ் இருந்தா, நீங்க இது மாரி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரவுண்ட் பாக்ஸ் ஒண்டி இல்லைங்க. நீங்க நீளமான பாக்ஸ் இருந்தாலும் சரி, அதுலயும் நம்ம இது மாரி போட்டு வைக்கலாம். எடுக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கும். கண்டிப்பா இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுட்டு பாருங்க. இது மாரி நீங்க ஸ்பூன், கரண்டி கூட இருந்தாலும் வைக்கலாம். டைனிங் டேபிள்ல வைக்கும்போது ஸ்பூன்ஸ்லாம் இது மாரி அ அதில வச்சு வைக்கும்போது எடுக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கும். இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுட்டு பாருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்ல கால் மிதி யூஸ் பண்ணுவோம். இந்த கால் மிதி பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாள்லயே நமக்கு ரொம்ப அழுக்காயிடும். இது பார்த்தீங்கன்னா, கிச்சன்ல போடுற கால் மிதி தாங்க இது. இது பார்த்தீங்கன்னா, எவ்வளோ அழுக்கா இருக்கு பாருங்க. இது எப்படி நம்ம வந்து ஈஸியா நம்ம அத வாஷ் பண்ணி எடுக்கலான்றத பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து இது மாதிரி எக்ஸ்பயர் ஆன மாத்திரை இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பேராசிட்டமால், டோலோ எது வேணா நீங்க எடுத்துக்கோங்க. இது 2 மாத்திரை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு 2 ஸ்பூன் வந்து ஆப்ப சோடா இதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பேஸ்ட் இருந்தா சேர்த்துக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வேஸ்ட்டான பேஸ்ட் கவர் இருந்துச்சு. அத கட் பண்ணி அப்படியே நான் போட்டுக்கிறேன். இதுல நெறைய பேஸ்ட் இருக்கு. இதுல வந்து தேவையான அளவுக்கு நல்லா கொதிக்கிற தண்ணிய நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுல கொஞ்சமா நான் வந்து துணிக்கு யூஸ் பண்ற லிக்விட் இருக்கு பார்த்தீங்களா? அத நான் இதுல சேர்க்க போறேன். நீங்க என்ன வந்து லிக்விட் இல்ல வந்து பவுடர் எது யூஸ் பண்றீங்களோ, அது நீங்க சேர்த்துக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு லிக்விட் தான் சேர்க்கிறேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா நம்ம அத கலந்துக்கலாம். இது மாரி கலந்துட்டு, நீங்க உங்க வீட்ல ஈனோ பாக்கெட் இருந்தாலும் சேர்த்துக்கலாங்க. இன்னும் நமக்கு நல்லாவே கிளீன் பண்ணி குடுக்கும். இத எல்லா கால் மிதியும் இது மாரி போட்டுட்டு, ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து நல்லா துவச்சு எடுக்கும்போது, அதுல இருக்க அழுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, நிமிஷத்துல நமக்கு போயிடும். இத ஊற வைக்கும்போதே பாருங்க நமக்கு, அதுல இருக்க அழுக்கெல்லாம் எவ்வளோ அழகா நமக்கு வருதுன்னு. உங்களுக்கு தெரியுதா? அந்த தண்ணிய பார்த்தீங்கன்னா, அவ்வளோ கருப்பாயிடுச்சு. இப்ப நம்ம இத ஒரு 1/2 மணி நேரம் ஊற விடலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. நான் எடுத்து காட்டுறேன். உங்ககிட்ட அதுல எவ்வளோ நமக்கு அழுக்கு தண்ணி வந்திருக்கு பாருங்க. அந்த தண்ணியே பார்த்தீங்கன்னா, அப்படியே கருப்பாயிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா, கிச்சன்ல யூஸ் பண்றது. இது வந்து ரொம்பவும் அழுக்கா இருந்துச்சு. சரி இத வாஷ் பண்ணி உங்களுக்கு காட்டலான்ட்டு தான் நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியுதா? இப்ப இத அப்படியே நம்ம அலசிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா 2லேருந்து 3 தடவ நல்லா அலசிக்கிறேன். தண்ணிய வந்து ஓட விட்டு இது மாரி அலசுங்க. ஏன்னா, நமக்கு அழுக்கு, மண்ணெல்லாம் நமக்கு இருக்கிறதுனால, இது மாரி அலசிங்கன்னா, ஈஸியா நமக்கு கிளீன் ஆயி வந்துரும். இதெல்லாம் நீங்க வாஷிங் மிஷின்ல போடும்போது என்ன ஆகும்னா, வாஷிங் மிஷின்ல அந்த மண்ணெல்லாம் போய் அடைச்சுக்கும். நீங்க எப்பவுமே வந்து கால் மிதி துவைக்கும்போது, நீங்க கையிலேயே இது மாரி துவைச்சிருங்க. ரொம்ப ஈஸியா நம்ம துவைச்சிடலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, நான் அலசிட்டேன். இத பார்த்தீங்கன்னா, என்னோட துணி துவைக்கிற கல்லு இருக்கு பார்த்தீங்களா? அதுல போட்டு நல்லா இது மாரி குமுக்கி, குமுக்கி நம்ம எடுக்கலாம். இது மாரி பிழிஞ்சு, பிழிஞ்சு விட்டாலே நமக்கு அதுல இருக்க அழுக்கு எல்லாமே போகுங்க.
இப்போ நான் இது ஃபர்ஸ்ட்டு நான் அந்த கால் மிதி துவைச்சேன் இல்லையா, இது 2வது கால் மிதி. இதுவும் பாருங்க, இதுலயும் நமக்கு அழுக்கு இருக்கு. இது மாரி நம்ம நல்லா அலசுனாலே 1/2 மணி நேரம் ஊற விட்டுட்டு, நல்லா அலசி எடுத்தாலே நமக்கு கால் மிதி பார்த்தீங்கன்னா, அந்த அழுக்கெல்லாம் போயிடும். இது மாரி நல்லா விரிச்சு வச்சு, நீங்க தண்ணி ஊத்தும்போது என்ன ஆகும்னா, அதில இருக்க மண்ணு, அதில இருக்க ஏதாவது ஒட்டிட்டு இருந்தாலும் நமக்கு அழகாவே போயிடும். நான் இப்போ இன்னொரு தடவ நல்லா ஒரு குமுக்கு குமுக்கிட்டு, அதுக்கப்புறம் அலசி நான் காய வைக்கிறேன். பாருங்க உங்களுக்கு அதில இருக்க அழுக்கெல்லாம் நமக்கு எவ்வளோ அழகா போயிருக்குன்றது உங்களுக்கு தெரியும். கண்டிப்பா உங்க வீட்ல இது மாரி கால் மிதி ரொம்ப அழுக்கா இருந்துச்சுன்னா, நான் சொன்ன ஐடியால நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்க. என்னோட சேனல் பார்த்தீங்கன்னா, நெறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நான் போட்டிருக்கேன். என்னோட சேனல் செகண்ட் சேனல்ல குக்கிங் வீடியோவும் நான் போட்டிருக்கேங்க. தேவைப்பட்டுச்சுன்னா என்னோட செகண்ட் சேனலும் வந்து நீங்க விசிட் பண்ணி பாருங்க. நான் அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல நான் குடுக்குறேன். அவ்வளோதாங்க. இன்னைக்கு பார்த்த இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ரொம்பவும் பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி நிறைய டிப்ஸுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.